ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா உதிராமல் மீன் வறுவல் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வஞ்சர மீன் எடுத்தாலும் சரி, வாழை மீன் எடுத்தாலும் சரி, மீன் பொரிக்க போகிறீங்கன்னா மசாலாவை இப்படி அரைச்சி சேர்த்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10 உரிச்ச பூண்டு, அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு. இதை லேசாக தண்ணி ஊற்றி கூட இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இடி உரல்ல அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் ஒன்றும் பாதியமாக, அதாவது ரொம்ப பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இந்த விழுதை சேர்த்துட்டு கோர்ஸாக இடித்து வச்ச மிளகு சீரகம் சோம்பு இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே மீனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் மீனில் தடவி எடுத்துட வேண்டியதுதான். மீன் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். வவ்வால் மீன் தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன் வறுக்கிறதுக்கு. இப்போ இந்த மசாலாவை இந்த மீன் முழுக்க நல்லா தடவி விட்டுருங்க. மீனோட வெயிட் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். நம்ம எடுத்த மசாலா இந்த 1/2 கிலோ மீனுக்கு சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தடவி எடுத்துட்டோம். 1/2 hour நல்லா ஊற விட்டுக்கலாம். வறுத்து எடுக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிக்கிறேன். முதல்ல வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அதாவது ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்காதீங்க, இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி கொத்தாவே இதில் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இதுக்கு மேலே நம்ம மசாலா தடவி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதை இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சிடலாம். மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பின சைடும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு மீன் வறுவல் எந்த மீனில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.